அந்த பாவம்லாம் போகணும், நம்மளாம் புண்ணியவானா மாறணும். இந்த கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்துறதுக்காக இந்த யாகத்தை முன்னிட்டு அவங்க நடத்தி வச்சாங்க. பார்க்கறதுக்கு அழகா இருந்து இன்னொரு தடவை போய் அந்த யாகத்தை எங்கேயாவது செஞ்சா பார்க்கணும்னு சொன்னா அது எப்படி இருக்கும், இப்படி சொன்னா எப்படி இருக்கும். இந்த மாதிரி கோவிலுக்குள்ள வந்தாச்சுனால அமைதியா இருக்கு, மனசை வந்து பக்குவப்படுத்தி சிவசிவான்னு சொல்லிட்டு இந்த பூஜைகள்லாம் அடி வாய்ப்பு இது மாதிரிலாம் கிடைக்காது. புள்ளினால் வருடம் கோடி, புதுமண்ணால் 10 கோடி, தெல்லிய செங்கலால் செய்தவே 100 கோடி, அள்ளினால் செய்தவே 1000 கோடி. அந்த பாடல் அழகா வருது. அள்ளியன் கோதை பாளையத்து ஆணைய வடாளைகள் கல்லினால் செய்தவே கைலாய் விட்டு அகலாதாமே. ஒரு கோவில் கல்லினால் கட்டலாம் அப்படின்னா எப்பவுமே சாமி கல்ல அந்த கைலாயத்தையே வச்சுப்பாராம். அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றோம் அல்லவா. இந்த மனித பிறப்பு இருக்கு, இந்த 4 நிலைகளை தாண்டி மோட்சங்கிறத நான் போய் அடையணும். அதுக்கு இந்த பிறப்பை சாமி கொடுத்துருக்காரு. எதுக்காக கொடுத்துருக்காருன்னா மீண்டும் பிறக்காம இருக்கணுங்கிறதா இந்த மனித பிறவினுடைய அர்த்தமே. ஏன்னா இந்த நிறைய பொருள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கும், அந்த பொருள் எல்லாம் அருளா மாத்திரத்துக்கு அருளானந்தேஸ்வரர் உங்களை எல்லாம் அழைச்சிருக்காரு. எது நிலையானதுன்னா, நிலையானது எதுன்னா அருள் தான் நிலையா. பொருள் நம்ம கூட வருமா? வரவே வராது. ஒரு குறிப்பிட்ட காலம் முக்தி நிலை வந்துருச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துப்பாங்க, நமக்கு பிறகு யார் இருக்காங்களோ அதை அனுபவிப்பாங்க, அவங்களுக்கு அதே நிலைமை தான். இப்படி அப்படியே தொடர்ந்து வரக்கூடியதை இந்த உலகம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு நிலையான எதுன்னு தெரியறது இல்லை. நம்ம நிலையானது எதுன்னு நினைச்சுன்னா இந்த பொருள் செலவு தான் நினைச்சுக்கிறோம். கண்டிப்பா வேணும் பொருள், பொருள் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பொருள் எல்லாம் அருளா மாறும். நம்ம கிட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் வருஷம் டர்னோவர் பண்றோம்னா ஒரு 2 கோடி ரூபாயாவது கோவிலுக்கு தர்மத்துக்கு கொடுக்கணும். பெருசா கொடுக்க வேண்டாம். ஒரு அளவு 1 கோடி, அளவு ஒரு 5 லட்சம், ஒரு 10 லட்சமாவது கொடுக்கணும். அந்த செல்வம் தான் நிலையா இருக்கும். அந்த செல்வம் தான் அந்த குடும்பத்தை, அந்த தொழில் இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் மேம்படுத்தி அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்படியாக ஒரு கோவில் அமைத்து அதுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பதற்கு இணங்க நம்முடைய பட்டேல் வீதியிலே அமைப்பட்டுள்ள இந்த அருளானந்தேஸ்வரர் திருக்கோவில ரொம்ப சிரமம் ஏற்று. ஏன்னா இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. அதையெல்லாம் நம்ம வந்து வழிமுறையா அதை கடைபிடித்து ஆகணும். அரசனுடைய சட்டம் அப்படி அதையெல்லாம் கடைபிடித்து வேற ஆகம சில்ப சாஸ்திரங்களுடைய அந்த குறிப்புகளை எல்லாம் கவனத்தில் எடுத்துட்டு எல்லாத்தையும் அனுசரிச்சு அந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. அதை ரொம்ப சிரமம் எடுத்து இந்த கோவிலை சார்ந்த, இந்த பகுதியை சார்ந்த, பல்லடத்தை சார்ந்த அந்த பக்த பெருமக்கள் ஒன்று கூடி இந்த செவ்வனே இந்த பூஜைகளை ஏற்பாடு செய்து இதை நன்னாளில் அந்த செய்தி அறிவிக்குள்ளாங்க. அதனால இப்ப நிகழவுள்ள இந்த பூஜையானது மிக சிறப்பான முறையில நடைபெற உள்ளது. வருகை புரிந்துள்ள பக்தர்களுக்கு என்னென்னலாம் வேண்டுதல்கள் இருக்கோ அந்த வேண்டுதல்கள்லாம் இறைவனுடைய திருவடியில சமர்ப்பிக்கலாம். ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்புகள், ஒரு சில குடும்பங்களில் சில குறைகள்லாம் இருக்கும். அந்த வேண்டுதல்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் வெற்றி அடையும். குறைகள் எல்லாம் நிறையாக மாற வேண்டுமாய் சன்னிதானத்திலே பிரார்த்தனை செய்து இப்பொழுது இறைவனுடைய திருவடியிலே அனைவரும் இணைந்து அந்த சங்கல்ப பூஜையை மேற்கொள்கின்றோம். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் நேரம் எழுந்து நின்றுக்கலாம். 2 கரங்களையும் கூப்பி வணக்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். சொல்லக்கூடிய மந்திரங்களை வாங்கி சொல்லலாம். எல்லாரும் மனம் மெய் மொழிகள்னால இறைவனுடைய திருவடியை சிந்திச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. சொல்லுங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஸ்தாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோஹிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமோ நமஹ. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஆதாரமாகிய சைவ சமய குருமார்களின் ஆதார விந்தம் படிப்போம். பட்டு செய்த தீதான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நானோதயம் வந்து கூடிடுமே. நாடும் கோளும் பொருந்திய இன்றைய நன்னாளிலே அகிலாண்ட கோடி பிரம்ம
பிரம்மாண்ட நாயகராக விளங்கக்கூடிய முழு முதற் கடவுளுமாகிய விநாயக பெருமானின் அருளோடும் எங்களுடைய குல தெய்வங்களின் அருளோடும் எங்களுடைய குடும்ப முன்னோர்களின் நிறைந்த நல் ஆசியாலும் பல்லடம் மாநகர் பட்டேல் வீதியில் எழுத்தருளி அருளாட்சி புரிந்து வருகின்ற அருள்மிகு அருளானந்தேஸ்வரர் ஆலயத்திலே இப்பொழுது நடைபெற உள்ள சிவயாகத்தின் நட்பலனாக எங்களுக்கும் எங்களை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் உலக